ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம்கு ஜெய் ஜெகநாத். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கிடையாது, ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றே அவருக்கு வந்து கை வந்து கட்டாயிடுச்சு. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேற்று சாயங்காலம் தான் வந்து அவரை அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு இங்கே வந்து அது அந்த ரத்தம் இருக்கிறதுனால தெரியல எங்களுக்கு அந்தளவுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, வெறும் பேண்டேஜ் மட்டும் சுற்றிக்கிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டார். நான் அப்புறம் வந்து ஒரு அண்ணா இருக்காங்க அங்கே, அந்த அண்ணா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் கை வந்து கட்டாயிட்டு இருக்குண்ணா, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னது. உடனே அவர் போய் பார்த்துருக்காரு போல இருக்குது. இன்னுமே வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் உடனே அமுச்சு விட்டார் வீட்டுக்கு அமுச்சு விட்ட உடனே வந்து நான் திருப்பி வந்து நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கைக்கு வந்து நாங்கள் வந்து கட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கைகிட்ட வந்து கை காமிங்க வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நைட்டெல்லாம் தூக்கமே வரல அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க பாருங்களா. அது வந்து இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, கட்டு இந்த சைடு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இப்படி வந்து வெட்டி அந்த மேலே இந்த தோலே வந்துட்டுருக்கு. நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் ஏமாந்துருந்தாங்க. என்ன ஆகுது அங்கே பாருங்களா, வலிக்குதுன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. படுத்துக்கோ. நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன்றாரு. அதனாலேயே எனக்கு வீடியோ வந்து போடவே ஒரு மாதிரி இருந்துருச்சு. எதுக்கிட்டா வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி மனசே சரியில்லை. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அவர் அப்படி பார்க்கும்போது. பாருங்கள், வலிச்சிட்டு கையை எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கார். நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன்றாங்க. நைட் ஃபுல்லாக வந்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்றைக்கி வரணும். இன்றைக்கி சாயங்காலம் வந்து போயிட்டு திருப்பி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மாத்திரைங்கள்லாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்த மாத்திரைங்க என்ன 2 நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்த மாத்திரையெல்லாம் காலி ஆயிடுச்சு. திருப்பி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து போகணும். போயிட்டு இது போட்டு வரணும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்கிறதோ என்னவோ தெரியல. டைமும் வந்து அவங்களுக்கு சரியில்லையா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. கந்திஷ்டி ஏதாவது ஆயிடுச்சானான்னு தெரியல. மேபி கந்திஷ்டி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி கையான உடனே நான் வந்து வண்டிக்கும் அவருக்கும் வந்து சுற்றி போட்டு அதான் அந்த எலுமிச்சை பழம் 3 இடத்துல வந்து கால் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல போய் அந்த மாதிரி மிதிச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுவும் இன்றைக்காச்சும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்குது. நேற்று வந்து சுத்தமாக அவரால் முடியல. நேற்று வேலைக்கு கூட போகல, லீவ் போட்டார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நாங்கள் வந்து கோல்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியிலே போய் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். போகாமலாம் இருக்க முடியாது. அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், அது எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்து தூங்க மாட்டேன்றாரு. டே டைம்னால் ஓரளவுக்கு வந்து படுத்துக்கிறாரு. இப்போ வந்து அவர் படுத்துக்கிட்டோம். நான் வந்து தைக்கிறதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு அதை காமிச்சிட்டு அதை தைச்சி கொடுக்கணும். இவர் வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்றதுனாலே நான் 2 நாள் ஆச்சு மிஷின்கிட்ட போய். தைக்கவும் முடிய மாட்டேங்குது. வெறும் கட்டிங் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
பாருங்கள் ஸ்டிச்சிங் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து க்ளீன் பண்ண முடியல. இது வந்து கொஞ்சம் தையல் அடித்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுவும் தைக்கல இன்றைக்கி. கடவுளே பாருங்கள், இதுதான் தைக்கிறது. 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கட்டிங் போடணும். ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது. இதில் வந்து ட்ரெஸ் பீஸ் இது, அதுக்கப்புறம் இது வந்து சாரீ. ஆன்லைனில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரீ சூப்பராகவே இருக்குது. உண்மையாகவே நல்லா கோல்டன் ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு லைனிங் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் போட முடியல என்னால். பாருங்கள், இது வந்து ஒட்டி விட்டுருக்காங்க. வாஷ் பண்ணால் போயிடும் எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து ஹேண்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது முந்தானைக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸு. கை வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்கள். நாட் மட்டும் வச்சுக்கிட்டுருக்காங்க. நான் இப்போ அதை வந்து கட் பண்ணி தைக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் கோல்டான மாதிரி ஆகிட்டுருக்கு. அவரால் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்காரு. ஏன்னு தெரியல, கை வலிச்சுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா. எனக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரை திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போவே போகலாமா இல்லை ஈவினிங் போகலாமான்னு நினச்சிட்ருக்கேன். கேட்டதுக்கு இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டணும். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து நீயே பார்த்துக்கிறது இல்லை பாட்டி, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. யூடியூப்பில் வீடியோக்குள்ளே வரீங்களா, காட்டுட்டா? இதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நான் போடுறத. அப்புறம் நீ எடுத்து அனுப்புறியா நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஃபோட்டோவா? ஏன் ஃபோட்டோ இல்லை, என்னோட ஐடியில் வச்சு யூடியூப் ஒன்று இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அதில் அனுப்பிச்சோன்னா வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. இல்லை வண்டி உங்களுக்கு தான்? ஆமாம், எங்களுது தான். சாட்சி தான் பார்த்தோம். 2 நாள் ஆச்சு வாங்கி. செகண்ட்ஸில் வாங்கினது. ஓட்டுறேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓட்டணும், கற்றுக்கணும். அவர் வந்து கை அடிபட்டிருக்கா, கற்றுக்க முடியாது இப்போது. கை வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க. சேரா இல்லையா? சேரு இருங்க, சரி இருங்க, நான் வீடியோ முடிச்சுட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பாட்டுக்கு புரியல, அதுக்கு தான் புரிய வச்சேன். வீடியோவில் நிறைய பேர் வந்து வயசானவங்களுக்கு வந்து இங்கே வாங்க, இங்கே வாங்க, டிவிஎஸ் வரைக்கும் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. கை காமிங்க, கை வலிக்குதா? இங்கே பாருங்களேன், கம்மியாக இருக்கா? வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரை இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சு ஒரு 4 மணிக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு இருக்கேன். வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டி பேசுறதோடு தான் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து அதை என்ன இது எல்லாமே வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எடிட் பண்ணி கட் பண்ணுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. கட்டிங் பண்ணணும், வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. பை பாய் எல்லாருக்கும். இஷ்கால்.